நானும் இளவரசியும் சேர்ந்து வாழ்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவ பண்ண சூழ்ச்சிப்பா. கடைசி முயற்சியா இவ உங்களை இளவரசி வீட்டுக்கு சமாதானம் பேசுறதுக்காக கூட்டிட்டு போனது இளவரசி நம்ம வீட்டுக்கு மனசு மாறி வரணுங்கிறதுக்காக இல்லப்பா. நான் மனசு மாறி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடணுங்கிறதுக்காக இவ போட்ட மாஸ்டர் பிளான் அது. சுப்பிரமணி, என்னதான் இருந்தாலும் என் தங்கச்சி மேல இப்படி எல்லாம் பழி போடக்கூடாது. சூழ்ச்சி அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க. அவ சின்ன பொண்ணு. யாரு இவளா சின்ன பொண்ணு? நான் இவ்வளவு நேரம் அடுக்கடுக்கா குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, கேட்டுக்கிட்டு தானே நிக்கிறா. இல்ல அவ ஏதாவது மறுக்கிறாளா? அண்ணி, இத்தனை காரியத்தையும் இவ ஒண்ணு தனியா பண்ணல. இவ பின்னாடி ஒருத்த இருந்து இவளை ஆட்டி படைக்கிறான். அவன் யாருன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தானே, கார்த்திக். அவன் தான். அவனை இவளும் கூட்டு சேர்ந்து என்னையும் இளவரசியை பிரிக்கிறதுக்காக சதி பண்ணிருக்காங்க. என்ன சுப்பிரமணி, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா, அந்த கார்த்திக்கு எப்படியாவது இளவரசியை அடையணும்னு ஆசை. இவளுக்கு என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை. இவங்க ரெண்டு பேரோட ஆசையை நிறைவேறணும்னா நாங்க ரெண்டு பேரும் நிரந்தரமா பிரிஞ்சிடணும். அதுக்காக அவனும் இவளும் கூட்டு சேர்ந்து என் குடியை கெடுத்திருக்காங்கப்பா. இத்தனை நாளா இந்த விஷயம் எனக்கு தெரியாம இருந்துச்சு. இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. என்ன கையல், உன்னதான் என்ன பார்க்க பொசுக்கு பொசுக்குன்னு வீட்டுக்கு வருவேன். இப்பெல்லாம் ஆளை பார்க்கவே முடியறதில்ல. உன் ரூட் கிளியர் ஆனவுன்னா ஜகா வாங்கிட்டியா? அட நீ வேற கார்த்திக், நானே நித்திய கண்ட பூர்ண ஐசுன்னு ஒவ்வொரு நாளும் தவிச்சிட்டு இருக்கேன். என்ன பாட்டி மாதிரி பழமொழியெல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் இளவரசி சுப்பிரமணியம் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்களே, இனி உன் பாடு ஜாலி தானே? என்னத்த ஜாலி? எப்படியாவது இளவரசியையும் சுப்பிரமணிய மாமாவையும் பிரிச்சு அவரை என் கழுத்துல தாலி கட்ட வைக்கலாம் தான் இந்த கல்யாண டிராமாவையே ஏற்பாடு பண்ணோம். ஆனா அந்த லீலா கடைசி நேரத்துல பூந்து நம்ம ஆட்டத்தையே கலைச்சிட்டா. அதுக்கப்புறம் எங்க அம்மா கொடுத்த டார்ச்சர்னால இளவரசி கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு வந்தா கையில் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்னாரு. நானும் பெரிய மாமாவை இளவரசி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்துற நேரத்துல அங்க நடந்த பிரச்சனையால சுப்பிரமணிய மாமாவே இளவரசிக்கு டைவர்ஸ் கொடுக்கற மாதிரியும் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, இப்போ நீண்ட நாள் திட்டம் கனவெல்லாம் நிறைவேற போகுது. சுப்பிரமணியம் கழுத்தை தாலி கட்ட போறான். அப்புறம் பாடு சந்தோஷம்தான். ஆனா எனக்கு எப்படி இளவரசி கிடைப்பா? நான் எப்படி இளவரசி அடையிறது? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. சுப்பிரமணிய மாமாவும் லேஸ்ல ஒண்ணு என் கழுத்துல தாலி கட்டிட மாட்டாரு. இப்ப கூட எங்க அம்மா 15 நாள் கெடு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள அவர் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தான் என் மனசு திக்கு திக்குன்னு அடிச்சிட்டு இருக்குது. இப்ப சொல்லுங்க நீ, இவளா சின்ன பொண்ணு? அடி பாவி, ஜானகி, சுப்பிரமணிக்கு எப்படி ஒரு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? அம்மா, அக்கா அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. சுப்பிரமணிய மாமாவோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையில தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன்னு மன்னிச்சிருக்கா. மன்னிப்பு கேக்குறேன். ஜானகி விடுமா. ஏன் சும்மா போட்டு அவளை அடிச்சுக்கிட்டு இருக்க? அதான் சுப்பிரமணியம் அடிச்சுதான் இல்ல, நீ சும்மா இருக்க மாட்டேன். ஏன் மாமா என்ன தடுக்குறீங்க? என்ன காரியத்துக்கு இவ்வளவு? ஜானகி போடு கீழே, அதை போடு. அதான் சுப்பிரமணியம் மேல உள்ள ஆசையில இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிடுச்சுல. அப்புறம் எதுக்கு சும்மா ஆளாளு கண்டிச்சு? ஏம்மா, நீ ஆசைப்பட்டதெல்லாம் சரிதாம்மா. ஆனா அதை அடையிறதுக்கு இதானா முறை? நல்ல பொண்ணு, சின்ன பொண்ணு, வாழ வேண்டிய பொண்ணு. ஏமா ஓம் புத்தி இப்படி போச்சு? நல்ல குடும்பத்துல பிறந்துட்டு இந்த மாதிரி ஒரு தப்பான காரியம் பண்ணிட்டியம்மா. என்னப்பா நீங்க இவளுக்கு போய் புத்திமதி சொல்லிக்கிட்டு? இவெல்லாம் குடும்ப பொண்ணுக்கு லட்சணமானவளா? அப்பா, குடும்ப பொண்ணா இருந்தா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணுவாளா? இத பாரு,
இனி ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னால நிக்காத, போ வெளியே. என்ன பார்த்து குடும்ப பொண்ணான்னு கேட்டுட்டீங்கல்ல மாமா, இந்த குடும்பத்துக்கு நான் மருமகளா ஆகி காட்டுறேன். பாத்தீங்களாப்பா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் கூட எப்படி பேசிட்டு இருக்கான்னு. இவெல்லாம் திருந்தாத ஜென்மப்பா, திருத்தவே முடியாது. ஆமா, நான் திருந்த மாட்டேன். என்ன ரெண்டே வெட்டி போட்டாலும் சரி, என் வாழ்க்கை இந்த வீட்ல தான். இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்தே தீருவேன். கவிதா, கவிதா, கவிதா. இதோ வரங்க. வாங்க, பாப்பாவை தூங்க வச்சிட்டு இருந்தேன். சரி, நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். டிஃபன்லாம் வேணாம். அனாத ஆசிரமத்துக்கு கொடுக்க 2 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். கொடுத்தியா இல்லையா? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பதிலே காணோம். நான் கொடுத்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை ஆசிரமத்துக்கு கொடுத்தியா இல்லையா? அது வந்துங்க, 1 லட்சம் ரூபாய் தான் கொடுத்தேன். 1 லட்சம் ரூபாய் தான் கொடுத்தியா? மீதி 1 லட்சம் ரூபாய் என்ன பண்ண? என்ன பண்ண? இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா? தம்பி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்ன பண்ண 1 லட்சம் ரூபாய் பணத்தை? இப்ப வர வழியில ராமச்சந்திர அண்ணனை பார்த்துட்டு வரேன். எனக்கு பணம் இருக்குடி, அதனால 1 லட்சம் ரூபாய் தான் கொடுத்தாங்கன்னு அவர் சொன்னாரு. எதுக்கு இந்த பொய் புத்தலாட்டம் உனக்கு? என்ன பண்றது? என் பொண்டாட்டிட்டல, அதனால நீ சொன்ன பொய்ய உண்மைன்னு சொல்லி, ஆமா சார் எனக்கு பணம் இருக்குடி, அதனால 1 லட்சம் ரூபாய் தான் கொடுத்தேன், இந்தாங்க 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்கங்கன்னு இப்ப செக் கொடுத்துட்டு வரேன். என்ன பண்ணுன 1 லட்சம் ரூபாய? அது வந்து என்ன அது வந்து? கவிதா, நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த தெரியுமா? நீ இப்படி பண்ணலாமா? ஏன் அந்த பணத்தை என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேன் உனக்கு? அவ்வளவு சுயநலவாதியா நீ? உன் மனசுல இவ்வளவு சுயநலம் இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சொல்ல மாட்டல? இவ்வளவுதான் எனக்கு மரியாதை தரதா? ச்சே, உன்கிட்ட போய் நான் மரியாதை எதிர்பார்த்தேன் பாரு, அது ஏன் தப்பு? இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருக்கனே, ஏதாவது ஒரு வார்த்தைக்கு பதில் சொல்றியா நீ? எவ்வளவு நெஞ்சு விட்ட உனக்கு? என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ, நானே போறேன் இங்கிருந்து. தம்பி. என்ன, உங்க பொண்ணு சொன்ன பொய்யெல்லாம் உண்மைன்னு சொல்ல போறீங்களா? போ. இல்ல தம்பி, நீங்க கொடுத்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை கவிதா வேற யாருக்கும் கொடுக்கல, ஒரு ஆதரவற்ற அனாதைக்கு தான் கொடுத்தா. அதான் யாருக்குன்னு கேட்டுட்டு இருக்க. அந்த ஆதரவற்ற அனாதை வேற யாரும் இல்ல, என் பொண்டாட்டி தான். பெத்த மகனால வீட்டை விட்டு துரத்தப்பட்ட நானும் என் பொண்டாட்டியும் அனாதைங்க தானே தம்பி. இந்த அனாதைய கவிதா காப்பாத்திக்கிட்டு இருக்கு. என் பொண்டாட்டி அவன் தம்பி வீட்டில் ஊர்ல இருக்கிறான். நீங்க ஹைதராபாத் போன அன்னைக்கு திடீர்னு என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணாதான் உயிர் பழப்பான்னு சொன்னாங்க. அதுக்கு பணம் வேற 1 லட்சம் ரூபா வேணும்னு சொன்னாங்க. நான் என்ன பண்றேன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த போதுதான் கவிதா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஊர்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிச்சு. சரிப்பா, நல்ல விஷயம் தானே. இதையே என்கிட்ட சொல்லல நீங்க? நானே உங்களுக்கு பாரமா இருக்கேன், இதுல இது வேற சுமையா? தம்பி, 2-3 நாள்ல பணத்தை திருப்பி கொடுத்துடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதான். அப்பா, என்னப்பா பேசுறீங்க? நான் அப்பான்னு உங்களை வெறும் வாய் வார்த்தையால கூப்பிடலப்பா, மனசார உங்களை நான் அப்பா நினைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு பண்றதுனா சுமையாவோ பாரமாவோ நினைப்பனா? சாரி கவிதா, நான் பேசுனது தப்புதான். எனக்கு டென்ஷன். அந்த கார்த்திக் உங்களை பிளாக்மெயில் பண்ணி மறுபடியும் பணங்கன்னு ஏதாவது கேட்டானோன்னு அந்த டென்ஷன்ல தான் கடுமையா பேசிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. ஆனா ஒரு விஷயம், கார்த்திக் மறுபடியும் வந்தான், அவனை சத்தியமா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். சாரி, நான் கோவப்படல இனிமே. டிஃபன் சாப்பிட்டீங்களா 2 பேரும்? எனக்கு பசிக்குது, டிஃபன் எடுத்து வை, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். கவிதா, கேட்டியாம தம்பி சொல்லிட்டு போறத? இதுக்குதாம்மா அந்த கார்த்திகை விஷயத்த நான் ஆரம்பத்திலே தம்பிக்கிட்ட சொல்லிடலான்னு சொன்னேன். நீதாம்மா கேட்கல. அதேதான்ப்பா நானும் சொல்றேன். அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னு கேட்டீங்களா? அவனை பூண்டை இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு.
எதுக்கு பிரச்சனைன்னு தான் நானும் சொல்லல. அது அப்புறம் பார்த்துக்கலாம்மா. எனக்கு பசிக்குது, நம்ம கை கிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ளைக்கு எனக்கு டிஃபன் எடுத்து வை. அம்மா ம்? வணக்கம். வணக்கம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இங்க புதுசா இந்திரான்னு ஒருத்தங்க சேர்ந்திருக்காங்க, அவங்கள பார்க்கணும். ஓ, அந்த சகோதரியா? தியானத்துல இருக்காங்க, முடிஞ்சது போய் பாருங்க. பாத்தியம்மா, உங்க அம்மா இருக்கிற குளத்தை பாத்தியா? இதுக்காக தான் நீ லீலா வந்து ஆட்டம் முட்டிக்கிறா. அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா இந்த குளத்துக்கு வந்திருப்பாங்க. சார், ஏற்கனவே அவங்க வேதனையில தான் இருக்காங்க சார். நீங்க வேற பேசி அதிகப்படுத்திடாதீங்க. எப்படியாவது பேசி அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போற வழியை பார்ப்போம். அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகாம அமைதியா இருங்க சார். அண்ணி இந்த குளத்துல பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு தம்பி. அம்மா, அம்மா, என்னம்மா அது? உங்களை பார்க்க தானே வந்திருக்கோம். பார்த்து பார்க்காத மாதிரி போறீங்க. இந்த இல்லத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு யார் யாரோ வராங்க, யார் யாரோ போறாங்க. அதே மாதிரி நீங்களும் யாரையோ பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். ஏன் அப்படி பேசி என் மனசை கஷ்டப்படுத்துற? எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு மாமா பேசி தீர்த்துக்கலாம். நீ இல்லாம என்னால லீலாவாலி அந்த வீட்டுல இருக்க முடியலமா. அம்மா, நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்ததுல இருந்து இளவரசி லீலாவும் சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்காங்க அம்மா. லீலா கூட எனக்கு எக்ஸாம்லாம் வேணாம், எப்படியாவது நான் அம்மா கல்ல விழுந்து அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொன்னாங்க. நான் தான் அவங்கள எக்ஸாம் ஹாலில் விட்டுட்டு உங்களை பார்க்க வந்தேம்மா. அம்மா, இவங்க 2 பேரும் தனியாக விட்டுட்டு நீங்க இப்படி வரலாமாம்மா? பிள்ளைங்க பிடிவாதம் பிடிச்சா பெத்தவங்க தான் அவங்கள சரிப்படுத்தணும். ஒரு தாயோட பொறுப்புல இருந்து நீங்க இப்படி விலகி வரலாமாமா? தாயா இருக்கிற தகுதி தான் எனக்கு இல்லைன்னு என் பிள்ளைங்க சொல்லாம சொல்லிட்டாங்களே. அவங்க வாழ்க்கைய அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. அதனாலதான் இந்த முடிவு எடுத்து நான் இங்க வந்துட்டேன். அண்ணி, நீர் அடிச்சு நீர் விலகுமா? இளவரசி லீலாவும் உங்க ரத்தம், உங்க குழந்தைங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணா வீட்டோட இருந்து நீங்க அவங்கள கண்டிக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து உங்களுக்கு ஏன் இந்த கோலம்? வாங்க வீட்டுக்கு போலாம். உன்னை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியலம்மா. உன்னை இப்படி பார்க்கும் போதெல்லாம் உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம்னு எனக்கு குற்ற உணர்ச்சி அப்படியே சாகடிக்குதுமா. வீட்டுக்கு வந்துருமா. கவலைப்படாத, இன்னும் ஒரு 10 நாளைக்கு தான் இங்க இருப்பேன். அதுக்கப்புறம் உங்க கண்ணிலே படமாட்டேன். காசிக்கு வர்ற யாத்ரீகர்களுக்கு சேவை செய்யறதுக்காக இங்க இருந்து 10 பேர் கிளம்புறோம். அதுல நானும் ஒருத்தியா போக போறேன். அதுக்கப்புறம் இந்த கட்டை காசியிலேயே எரிஞ்சு சாம்பலாயிடும். அதனால ஒரு 10 நாள் பொறுத்துக்கங்க. அம்மா, ஏம்மா எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? உன் பேச்சு மீறி நான் டைவர்ஸ் கொடுத்தது என்னோட தப்புதான். அந்த விஷயத்தை தவிர நீ வேற என்ன வேணா சொல்லு, நான் உன் பேச்ச கேட்கிறேன். எதுக்காக அந்த வார்த்தையே சொல்லிட்டு இருக்க? எனக்கு அதுல விருப்பம் இல்ல. என் சந்தோஷம்லாம்
உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவ்வளவுதான். அப்போ இனிமே நீங்க வீட்டுக்கு வரமாட்டீங்களாமா? அதை தீர்மானிக்க வேண்டியது நான் இல்ல, அக்காவும் தங்கச்சியும் தான். அப்ப இதுதான் உன் முடிவாமா? முடிவு என் கையில் இல்ல, உன் கையில தான் இருக்கு. நீ முடிவெடுக்க இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. என்ன கையில் சொல்ற? சுப்பிரமணிக்கு நம்ம விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சா? இது என்னால் நம்பவே முடியல. உனக்கே இப்படி இருக்குன்னா எப்படியாவது என் மாமா கூட வாழ்ந்தே ஆகணுங்கிற வெறியோட இருக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? அப்ப என்ன அவரை அடிச்சது கூட எனக்கு வலிக்கல. ஆனா மாமாவுக்கு நம்ம பிளான் எல்லாம் தெரிஞ்சு போச்சே, அவருக்கு என் மேல வெறுப்பு வந்திருக்குமே. எப்படியாவது அவர் மனசை மாத்தி அவரோட ஒண்ணு சேரணுமேங்கிற கவலை தான் இப்ப எனக்கு அதிகமாயிடுச்சு. உன் கவலை நியாயமானதான் கையில். ஆனா என்ன பண்றது, கஷ்டப்பட்டு விளையாடி மேட்ச் ஜெயிக்க போற நேரத்துல ஒரு ரன்ல தோத்து போனா மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படுமோ அந்த அளவுக்கு வேதனை தான் இப்ப என் மனசும் படுது. இதுக்கப்புறமும் சுப்பிரமணியோட மனசை மாத்தி அவன் கூட சேர்ந்து வாழ முடியுங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? நான் கேக்குறேன், நீ ஏன் பேசாம வேற ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி அவன் கூட செட்டில் ஆக கூடாது? என்ன கார்த்திக், சுப்பிரமணிய மாமாவும் இளவரசியும் டைவர்ஸ் வரைக்கும் வந்தாச்சு, ஊர் ரூட் கிளியர் ஆயிடுச்சு. இனிமே இவ வாழ்க்கை எப்படி போனா என்னன்னு என்னை கழட்டி விட பாக்குறியா? சேச்சே, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல கையில். இங்க பார், நீ சுப்பிரமணி மேல உசிரா இருக்க. சுப்பிரமணி இளவரசி கழுத்துல தாலி கட்டிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ மருந்து சாப்பிட்டு சாக கூட துணிஞ்சவ. அதுக்கப்புறம் எப்படியோ மனசை மாத்திக்கிட்டு அவங்க கூட வாழ்ந்தாங்கங்கிறதுக்காக படாத பாடுபட்டு இளவரசிக்கு சுப்பிரமணிக்கு இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டாச்சு. என்ன பண்றது, வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் பானை உடஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. இங்க பார் கயல், சுப்பிரமணிக்கு உன்னோட முழு சுயரூபமும் தெரிஞ்சு போச்சு. இனிமே உன்னை சல்லி காசு கூட மதிக்க மாட்டான். இனி போய் அவன் மனசு உன் பக்கம் திருப்புறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் சொல்றேன். ஒரு பொண்ணு ஒருத்தனை மனசுல நினைச்சிட்டா அவ கட்ட காடு போய் சேர்ற வரைக்கும் அவன் நினைப்பு அவ மனசுல இருந்து மாத்த முடியாது. அதே மாதிரிதான் சுப்பிரமணிய மாமாவை என் மனசுல நினைச்சதுதான் அவர் நினைப்பை என் மனசுல இருந்து மாத்த முடியாது. ஒரு நாளாவது நான் மாமாவோட வாழ்ந்தாகணும். அதை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும் இன்னொருத்தர சொல்லாத கார்த்திக். சரி விடு விடு, கூல். நான் ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னேன், அதுக்கே நீ இப்படி டென்ஷன் ஆகிற? டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும் கார்த்திக்? சுப்பிரமணிய மாமாவோட நான் வாழ்ந்தாகணுங்கிறது என் பேச்சிலையும் மூச்சிலையும் கலந்து என் ரத்தத்திலையும் ஊறி போன விஷயம். அது மறந்துடுன்னு சொன்னா எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? என் சுப்பிரமணிய மாமாவோட நான் வாழ்ந்தாகணும். அதுக்கு எவன் தலையா இருக்கணும் எவன் தாலியா இருக்கணும்னு சொல்லு, நான் அறுத்துட்டு வரேன்.